वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயை. இன்றைய தினம் சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 39 and 40 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 40வது ஸ்லோகத்தோட இந்த ரெண்டாவது காண்டமாக இருக்கக்கூடிய அயோத்தியா காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி முடிய போறது. மொத்தமா இந்த 40 ஸ்லோகங்களை பாலகாண்டம் மற்றும் அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பகுதிகளுடைய சாரத்தை நாம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல நம்ம பார்த்த அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் என்னன்னாக்கா, நைச்சத் பிதுராதேசாத் ராஜ்யம் ராமோ மகாபலஹா பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனப்புனஹ நிவர்த்தயா மாசததோ பரதம் பரதாக்ரஜா சகாம வனவாப்யைவ ராமபாதா உபஸ்பிரசன்னு அப்படிங்கிற அந்த ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தம்? ராமபிரான் அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு திரும்ப வந்து அந்த பட்டாபிஷேகத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதற்கு என்ன அர்த்தம்னாக்கா, அவருடைய தந்தை வார்த்தைக்கு இணங்க 14 வருடங்கள் வனவாசம் கழிச்சுதான் நான் அயோத்தியாவுக்கு வருவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல உறுதியா இருக்கார். பிதுராதேசாத்து ந ஐச்சது, அவர் அந்த ராஜ்யத்தை விரும்பல. அப்போ வசிஷ்டர் என்ன பண்றார்? பரதன் இடத்துல அந்த பாதுகைகளை, தன்னுடைய பாதுகைகளை தரும்படி அங்க ஒரு விஷயத்தை உபதேசம் பண்றார். அதற்கிணங்க அந்த பரதனும் அந்த பாதுகைகளை பெற்றுண்டு அங்கிருந்து போனான் அப்படிங்கிறதாக நம்ம ஏதாவது கால பரியந்தம் அந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 39 என்ன, 40வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இப்போ குழந்தைகள் வந்து அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லும்போது உச்சாரணம் பண்ணுவா. நீங்களும் மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். பாருங்க. நந்தி கிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः
ராமஸ்து புனராலக்ஷ்ய நகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः பாருங்க 39வது ஸ்லோகம். நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமனகாங்க்ஷயா கதே து பரதே ஸ்ரீமான் சத்யசந்தஹ ஜிதேந்திரியஹ அப்படிங்கிறதாக பதச்சேதா. இப்போ நம்ம அற்புதமான ஸ்ரீராமருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த கலியுகத்தில் இப்போ நமக்கு ஒரே மார்க்கம் என்னன்னாக்கா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, மகாவிஷ்ணுனுடைய அந்த சரித்திரத்தை ஒன்று கேட்கணும், இல்லை நம்ம வாயால் சொல்லணும். அதுதான் இந்த கலியுகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான மார்க்கம், உன்னதமான கதின்னு பல புராணங்களில் நமக்காக சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட ராமபிரானுடைய சரித்திரத்தை நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் 2வது காண்டமாக இருக்கக்கூடிய இந்த அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாம் அதனுடைய முடிவில் இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி பரதன் ராமருடைய அந்த பாதுகைகளை வாங்கிண்டு அந்த பாதுகைகளை அயோத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்திற்கு சிம்மாசனம் சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்துல கொண்டு போய் அமர்த்தரா. எல்லாரும் பார்க்கறா ராமருடைய பாதுகைகளை பரதன் இந்த மாதிரி பண்றதுனால பழிச்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? ஏதாவத் கால பரியந்தம் ராமருடைய அந்த ராஜ்யத்தை பரதன் பறிச்சுட்டான் அப்படிங்கிற அந்த பழிச்சொல்ல போக்கும்படியாக இந்த ஒரு விஷயம் தனக்கு அமைஞ்சது அப்படிங்கிறதாக நினைச்சு அந்த ராமரை அந்த சிம்மாசனத்தை அமர வைக்க முடியல. இருந்தாலும் அவருடைய அந்த பாதுகைகளுக்கு எப்பேற்பட்ட அந்த மரியாதைகளை தந்து அந்த பாதுகைகள் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்கும்படி கொண்டு போய் ராஜ்யத்தினுடைய சிம்மாசனத்துல அமர்த்திட்டு, ராமராஜ்யம் தான் நடக்கும், ராமர் இருந்தா எந்த மாதிரியான ஒரு ராஜ்யம் நடக்குமோ அதே ராஜ்யத்தை தான் நான் தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க அமர்த்திட்டு, இவன் அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு போல என்ன பண்றான், நந்தி கிராமே கரோத் ராஜ்யம், என்னானாலும் சரி அந்த பாதுகைகளுக்கு முழு உரிமைகளை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு நந்தி கிராமே அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதுவும் ஒரு காடு தான், அங்கேயே என்ன பண்றான், வாசம் பண்றான். வாசம் பண்ணதோடு மட்டும் இல்லாம ராமா கமனகாங்க்ஷயா, அதாவது ராமபிரான் எப்ப வருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கான். அயோத்தியா மக்கள் மாத்திரம் காத்துட்டு இல்ல, பரதன் ராமன் இல்லாம நான் அயோத்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறதாக பிரதிஜை பண்ணான்னு நேற்றைய தினமே பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, ராமபிரான் எப்படி 14 ஆண்டுகள் காட்டுல கஷ்டப்பட போறாரோ அந்த கஷ்டத்தை தானும் படுவேன் அப்படிங்கிறதான ஒரு சங்கல்பத்தையும் எடுத்துட்டு ராமாகமன ஆகமன காங்க்ஷையா, கமனனா போறது, ஆகமனனா திரும்ப வர்றது, அப்படி ராமபிரான் வருவார் அப்படிங்கிற அந்த ஆகாங்ஷா எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்க. இப்படியாக அந்த இடத்துல பரதன் இருந்தான். சரி, ஒரு பக்கம் ராமர் என்ன பண்றார் பாருங்க, கதேது பரதே ஸ்ரீமான், ஸ்ரீமான் யாரு, ராமபிரான். பரதே கதேது, அந்த பக்கம் பரதன் கிட்ட பாதுகைகளை கொடுத்து அனுப்பிய பிறகு அவர் எப்படி இருந்தார் இல்லையா, சத்யசந்தோ ஜிதேந்திரியா, ஜிதேந்திரியா தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தியவர். அது மாத்திரமில்ல, சத்யசந்தா, தான் ஒரு வார்த்தையை சொன்னார்னா
அந்த வார்த்தையை எப்பேற்பட்டாவது காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் தான் சத்தியசந்தகா. அவர் என்ன பண்றார் பாருங்கோ, ராமஸ்து புனராலட்சிய, அடுத்து வரப்போறது அடுத்த 2வது ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க, 40வது ஸ்லோகத்துல ராமஸ்து புனராலட்சிய. இப்போ பாக்குறார், இதே மாதிரி இங்க இருந்தா பரதன் வரா, வசிஷ்டர் வரார், எல்லா பிராமணாலும் வரா, அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவா, ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவா. அயோத்தியாவுக்கு பதிலா இந்த இடத்த அயோத்தியாவே மாத்திருவா. அது நம்ம இங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நாம தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறதாக என்ன பண்றாரு பாருங்கோ, ராமஸ்து புனராலட்சிய நாகரஸ்ய ஜனஸ்ய, அந்த நகரவாசிகளும் ஜனங்களும் எங்க தன்னை நோக்கி வந்துட போறா அப்படிங்கிறதாக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, தண்டகான் பிரவிவேஷக. இப்ப அங்கிருந்து மெல்ல தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அது ஒரு காடு, ஆரண்யம்னாலே காடுதான். ராமர் முழுக்க பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கத்துல நிறைய வனங்களை பார்க்க போறோம், நிறைய நதிகளை பார்க்க போறோம், நிறைய ரிஷிகளை பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இல்லையா. புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணணும், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகணும், அதே மாதிரி புண்ணிய புருஷால பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜீவனுடைய லட்சியமே, குறிக்கோளே. அந்த ரீதியில இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தால நமக்கு என்ன காண்பிச்சு கொடுக்கிறார் வால்மீகி பகவான், அந்த புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள், புண்ணிய ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய புண்ணிய புருஷால் எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த ரீதியில இந்த இடத்தை விட்டுட்டு இனிமேலும் இங்க இருந்தா நமக்கு இது சரிபடாது. ஒருத்தரா என்ன பண்ணிட்டே இருப்பா, இந்த இடத்துல வந்துட்டே இருப்பா, நம்மளால முழுமையா 14 ஆண்டுகள் வனவாசம் பண்ணவே முடியாது, அந்த சத்தியத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது அப்படிங்கிறத உத்தேசமா பண்ணி லக்ஷ்மணன் இடத்துல சொல்றார், லக்ஷ்மணா இங்க இருந்து கிளம்பலாமா. சொன்ன உடனே லக்ஷ்மணன் சரி அண்ணா புறப்படலான்ட்டான். மறு வார்த்தையே கிடையாது. ஏன், எதுக்கு, என்ன, கிடையவே கிடையாது. அங்கிருந்து தண்டகான் பிரவிவேஷக. ஏன் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணுவார், நாகரஸ்ய ஜனஸ்ய, அந்த நகரத்து மக்கள்லாம் பார்த்துட்டா இனி ஒவ்வொருத்தரா வரான்ற அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, என்ன யாரும் பார்க்காம இருக்க முடியாது, அதனால அவ வந்துட்டே இருப்பா, அதனால இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல ராமர் என்ன பண்றார், அங்கிருந்து கிளம்புறதா முடிவு பண்றார். அப்படியே கிளம்பி போகும் பொழுது என்ன ஆறுது பாருங்கோ, அதற்கு முன்னாடி அந்த தண்டகாரண்யத்தை பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ற, அத்ரி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு போறார். அவருடைய மனைவி அனசூயா, அவள அங்க இருந்துட்டு இருக்கா. இவால அவ்வளோ தன்னுடைய குழந்தைகளை போல, தன்னுடைய மகள்களை போல அவ 2 பேரும் அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணி அவளை வரவேற்கிறா. யார, ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் லக்ஷ்மணனையும் அத்ரி முனிவரும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அனசூயா என்ன பண்றா, அப்படி அவளை கட்டாட்சிக்கக்கூடிய தர்சனமானது, அவளுடைய தர்சனமானது இவாளுக்கு ஏற்படுறது. எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருந்தா அவ்வளவு விஷயங்கள் நடக்கும், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும் இல்லையா. அந்த ரிஷிகளுடைய பேரை கேட்டாலே நமக்கு புண்ணியம் தான், ஸ்மரணம் பண்ணாலே புண்ணியம் தான், நினைச்சாலே புண்ணியம், அவ பேரை வாயால உச்சாரணம் பண்ணாலே புண்ணியம், அவ்வளவு பாக்கியம். அப்பேற்பட்ட முனிவரை சாட்சாத் நேருக்கு நேரா பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமானது இந்த மூவருக்கும் ஏற்பட்டது. அப்படி அவளை அவ்வளவு சௌகரியமா வரவேற்று அவளுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு போறா. அழைச்சின்னு போயிட்டு சீதையை பார்த்த உடனே கேட்கிறா, யாரு, அனசூயா, அம்மா இவ்வளவு அழகா இருக்க, நீ இவ்வளவு மகாலட்சுமி மாதிரி இருக்க, உனக்கு இப்படியோடு நிலை தேவையா. அப்படியே என்ன பண்றா, சீதா பிராட்டி ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தி, மேலும் தசரத மகாராஜாவுடைய மருமகள், ராமபிரானுடைய மனைவி, பாரியால் எப்படி இருக்கணும் இல்லையா. ஆனா இப்ப எப்படி இருந்துட்டு இருக்கா, ஏன்னா வனவாசம் போகும்பொழுது எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரிதான் இருப்பா. அப்போ அந்த அனசூயை அந்த சீதா பிராட்டில உட்கார்ந்து கேட்கிறா, மாஸ் எப்படி இருக்க, எனக்கு ஆசையா இருக்கு, உன் விவாகத்தை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்கிறா. யாரு, அத்ரி முனிவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அனசூயா கேட்கிறா, எப்படிமா உன்னுடைய விவாகம் நடந்தது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், குழந்தை அதை நீ சொல்ல முடியுமா அப்படிங்கிற. அப்போ அழகா சொல்றார், இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் பலாம் அதிபலான்ற மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி மிதிலா நகரத்துக்கு அவ 2 பேரும் ஆசிட்டு வரா. இங்க எனக்கு, அதாவது இங்க ஜனக மகாராஜா என்ன பண்ணிருக்கார், சீதையின் சுயம்பரத்தை பொருட்டு தனுஷ், பெரிய சிவதனுஷ்னு ஒண்ணு, அத யார் வளைக்கிறாளோ அவளுக்கு அந்த சுயம்பரத்துல தன்னை மனம் முடிப்பதாக ஒரு
விஷயத்த ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஜனக மகாராஜா. அப்ப ராமர் வரார். வந்து அந்த ராமர் வில்ல அனாயாசமா வளைச்சிடுறார் இல்லையா, வில்ல முறிச்சிடுறார். ரொம்ப சுலபமா, யாராலையுமே முடியாத ஒரு விஷயம் ராமபிரான் அதை அழகா பண்ணிடுறார். அது பண்ண உடனே என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அங்க கன்னியாக தானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக ஜனக மகாராஜா முடிவு பண்றார். உடனே என்ன பண்றார் விஸ்வாமித்திரர், இல்ல இல்ல தசரத மகாராஜாவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், அவாலும் வரணும், வந்த பிறகுதான் இந்த விவாகம் நடக்கும்ன்றது சொல்லி இங்கிருந்து தூதுலாம் அனுப்பி அங்கிருந்து தசரத மகாராஜா வரார். ரொம்ப எப்பேற்பட்ட திருமணம் தெரியுமா அந்த விவாகம், அப்படி நடக்கிறது. ராமபிரானுடைய விவாகம், சீதாதேவியுடைய விவாகம் சொல்லவா வேணும். அந்த ஊர் மக்கள் அப்படி கொண்டாடி பிரம்மாண்டப்படுத்தி அப்படி ஒரு விவாகமானது நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அந்த அனசூயா இடத்துல சீதா பிராட்டி சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. சொன்ன உடனே தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், நகைகள், பட்டு வஸ்திரங்கள், இன்னும் என்னென்னலாம் அழகு சாதன பொருட்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சீதாதேவியை அங்கேயே அலங்காரம் பண்ற தன்னுடைய தப்போபலத்தால. இல்லை, ஏன்னா பொதுவா கேட்பா முனிவர் இடத்துல அதெல்லாம் இருக்குமா, ரிஷிகள் இடத்துல அதெல்லாம் இருக்குமான்னா, அவகிட்ட தபஸ் அப்படிங்கிற வசத்தியான தனம் இருக்கு. இந்த தபஸை காட்டிலும் உயர்ந்த தனம் எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே அழியக்கூடியது. ஆனா நாம பண்ணக்கூடிய தபஸ் இருக்கு இல்லையா, அந்த தபஸனுடைய பலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதை நாம எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். அப்பேற்பட்டதுதான் தபஸ். நம்ம பண்ணக்கூடிய இந்த யாகங்கள், யஜ்ஞங்கள், சமிதாதானம், சந்தியாவந்தனம், அதுவும் அந்த சந்தியாவந்தனம் நாம பண்ணக்கூடிய காயத்ரி மந்திரம் இருக்கு பத்தியில, அதற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. நம்ம எவ்வளவு காயத்ரி மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணி 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 ஜபம் பண்றோமோ அதற்கெல்லாம் பல மடங்கு நமக்கு அது ஸ்ரேயஸை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி அந்த முனிவருடைய பாரியாவா இருக்கக்கூடிய அனசூயா தன்னுடைய தப்போபலத்தால என்ன பண்றா, அந்த வைதேகின்னு சொல்லக்கூடிய சீதா பிராட்டிக்கு அப்படி பட்டு வஸ்திரங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய அழகா உட்கார வச்சு அப்படி அலங்காரம் பண்ணி விட்டு அழகு பார்க்கறான். யாரு, அத்திரி முனிவரும் அனசூயாவும். அப்படி அந்த ஒரு நாள் இரவு அங்கு அவ தங்கறா, சௌக்கியமா இருக்கா. அந்த ஒரு இரவு அங்க தங்கி சௌக்கியமா அதனுடைய பொழுத கழித்தாள் அப்படிங்கிறதாக. இந்த பிறகு என்ன பண்றா, கார்த்தால எழுந்து அந்த தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த ஆரண்யத்திற்கு சீதா பிராட்டியும் ராமபிரானும் லக்ஷ்மணுடன் தண்டகாரண்யம் பிரவேசம் செய்தார், நுழைந்தார் அப்படிங்கிறதாக. இந்த அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது பகுதி, முதல் பகுதி பாலகாண்டம், இரண்டாவது பகுதி அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய அந்த பகுதியானது நிறைவு பெறுகிறது. அடுத்த 41வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஆரண்யம் சொல்லக்கூடிய ஆரண்ய காண்டத்துக்கு போக போறோம். இப்படியாக என்னாச்சு, பாதுகைய கிரகித்வா வாங்கிண்டு பரதா நந்தி கிராமத்திலேயே இருந்துட்டு அந்த பாதுகைகளை ஆட்சியில அமர்த்தி அந்த வசுந்தராம் ரரக்ஷ பூமியை காப்பாத்தினான். ராகவா என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அங்கிருந்து கிளம்பி என்ன பண்றார் அப்படின்னாக்கா, கத்வா அத்ரிம் முனிவர் சொல்லக்கூடிய அவரை சந்தித்து சபத்னீது ததா சீதாம் பூஷணைஹி ஸ்வைர பூஷயத்துன்னு சொல்றாரு அங்க வால்மீகி ராமாயணத்துல. அவருடைய மனைவியா இருக்கக்கூடியவர் அனசூயா என்ன பண்றானாக்கா, சீதாம் பூஷணைஹி ஸ்வைர பூஷயத்து, ஆபரணங்கள்லாம் அவளுக்கு பண்ணி அப்படி அலங்காரம் பண்றா. உஷித்வாது நிஷாமேகாம் ஒரு இரவு அங்கேயே தங்கி ஆசிரமே தஸ்ய ராகவா விவேஷ நாம தண்டகாரண்யம் விவேஷ. அதுதான் இங்க பாக்குறோம், தண்டகான் பிரவிவேஷக. யாருடன், சீதா லக்ஷ்மண சம்யுதா, சீதையுடன் லக்ஷ்மணனுடன் ராமபிரான் அந்த தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய ஆரணத்துக்கு புகுந்தார். அதுல இருந்து ஆரம்பிச்சு மூன்றாவது காண்டமாக இருக்கக்கூடிய ஆரண்ய காண்டம் சொல்லக்கூடிய அந்த அடுத்த மூன்றாவது பகுதியை அடுத்த 41வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ரெண்டு ஸ்லோகம் என்ன, நந்தி கிராமே கருத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः அப்படிங்கிறது இந்த 39 மற்றும் 40வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விஷயங்கள் என்ன, அதாவது சம்ஸ்கிருத பிரதிபதார்த்தம் என்ன,
வியாக்கரணம்னா கிராமர் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க என்ன இருக்கு. பரதே கதே பதம், அதுக்கு ஈக்குவலான சம்ஸ்கிருதம் என்னென்ன. கைகேயி புத்திரே கதே, கைகேயி புத்திரஹ கஹ பரதஹ, பரதே கதே. அந்த பரதன் பாதுகைகளை வாங்கிட்டு சென்ற பிறகு ஸ்ரீமான், ஸ்ரீனா யாரு லக்ஷ்மி, ஸ்ரீனா யாரு லக்ஷ்மி, மகாலட்சுமி, எப்போதும் அந்த லக்ஷ்மியுடன் கூடியவன் ஸ்ரீமான் லக்ஷ்மிவான். சத்யசந்தஹா நம சத்ய பிரதிஜ்ஞா, பிரதிஜ்ஞானா சங்கல்பம் பண்ணிக்கிறது, பிரதிதினம் நம்ம பண்றோம் இல்லையா, அந்த சங்கல்பம், அப்பேற்பட்ட சங்கல்பத்தை சத்தியத்தையே சங்கல்பமாக கொண்டவன், பிரதிஜையாக கொண்டவன். மேலும் ஜிதேந்திரியா, ஜிதேந்திரியனா இந்திரிய விஜயீ இத்யர்த்தஹ, இந்திரியங்களை ஜெயிக்கக்கூடியவன், விஜயா, அப்பேற்பட்ட ஜிதேந்திரியா இந்திரிய விஜயி. ஏகாகிரஹா நம நியத சித்த விருத்தி, ஒரு நிலை, எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி இருக்கணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி. ஏகாகிர சித்த விருத்தையா, ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள் இல்லையா. நம்ம பாடசாலையில் என்ன பண்ணிருக்கோம், வேத அத்தியனம் பண்றோம்னா அந்த வேத அத்தியனத்தை முழுமையா நாம முடிக்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் நமக்கு இருக்கணும். எந்தவித இதுவா இருந்தாலும் இடையூறு இருந்தாலும் வேதத்தை பூர்த்தியா நாம முழுமையா முடிச்சு நம்ம கண்டஸ்தம் பண்ணி அதற்குண்டான பரீட்சையை கொடுத்துட்டு தான் நம்ம வேத அத்தியனத்தை பூர்ணம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு சங்கல்பம் எல்லாருக்கும் இருக்கணும். அதுதான் என்னது, ஏகாகிரஹா நாம நியத சித்த விருத்தி இத்யர்த்தஹ. ராமஹா அப்பேற்பட்டவன் ராமன், தசரதஸ்ய ஜேஷ்டஹா புத்திரஹா. ராமஹா கஹா, தசரதஸ்ய ஜேஷ்டஹா புத்திரஹா. அவர் என்ன பண்றார், நாகரஸ்ய அந்த அயோத்தியா ஜனங்கள்லாம் வந்துட போறா, நகர நிவாசினா எல்லாம் தன்னை தேடி வந்துட போறான்றதுக்காக ஜனஸ்ய, ஜனஸ்யன கஸ்ய லோகஸ்ய தத்ர தஸ்மின் ஆகமனம், ஆகமன பிராப்திம் வந்தடைந்துடுவா அப்படிங்கிறதாக புனः பூயஹா ஆலக்ஷ்ய நாம ஆசங்கியா யோசிக்கிறார், மறுபடியும் எல்லாரும் இங்க வந்துருவாளா தன்னை தேடி அப்படிங்கிற ஆலக்ஷ்ய நாம ஆசங்கிய. தண்டகான் தண்டகவனானி, தண்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டில் பிரவிவேஷ நாம பிராவிஷத்து, அது தண்டகாரண்யத்தில் புகுந்தார் அப்படிங்கிறதாக இந்த அயோத்தியா காண்டம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது பகுதி நிறைவு பெறுகிறது. 40 ஸ்லோகங்கள் அழகா அமைச்சிருக்கார் பாருங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் சொல்லக்கூடிய இந்த 2 காண்டங்களை ஒன்றிலிருந்து 40 ஸ்லோகம் வரைக்கும் நாம பாராயணம் பண்ணா 2 காண்டங்களை நாம பூர்த்தியா சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது நமக்கு 40 ஸ்லோகத்தில் கிடைக்கும்படியாக அந்த நாரதர் வால்மீகி பகவானிடத்துல குறிப்பிட்ட அந்த அற்புதமான சம்க்ஷேப ராமாயணத்துடைய 40 ஸ்லோகங்கள் இன்றைய தினத்தோட நிறைவு பெறுது. அடுத்த வகுப்புல இருந்து 41, அதாவது ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம், அதுல இருந்து நம்ம பார்க்க இருக்கோம். ஓகேவா. தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். धन्यवादः.